வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் ஒரு டேபிள் இல்லைன்னா ஒரு சர்டைன் காலம்ஸில் எப்படி ஒரு டூப்ளிகேட் வேல்யூ அது என்ட்ரி ஆகிறத எப்படி தவிர்க்கிறது, எப்படி ஒரு டூப்ளிகேட் என்ட்ரி யாராவது டைப் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு எரர் மெசேஜை இந்த மாதிரி த்ரோ பண்ணுறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். இதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபார்முலா இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூப்ளிகேட் என்ட்ரிஸை நீங்கள் ஈஸியாக எக்ஸலில் அவாய்ட் பண்ண முடியும். சரி, இப்போ பாருங்கள். இப்போ எனக்கு இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் ரவி ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் மறுபடியும் நான் ரவி அப்படிங்கிற நேமை டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டு நாட் ரிப்பீட் சேம் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதற்காகவே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு சாம்பிள் டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இந்த செல்ஸ் வரைக்கும் தான் நான் டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த செல்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எனி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இதை நீங்கள் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போது கவுண்ட் இஃப் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கவுண்ட் இஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு இந்த ஃபார்முலா தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ப்ரொசீஜர் மட்டும்தான் தேவை அப்படின்னா ஜஸ்ட் நான் சொல்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு உள்ள எந்த செல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வேலிடேட் பண்ணணுமோ அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கணும். ஸோ அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் F4 அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாலர் சிம்பிள் வந்துடும். இப்போ கமா போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள். இப்போ இதை கொடுத்துட்டு அலர்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த இடத்துக்கு போயிருங்க. இப்போது வந்துச்சு அப்படின்னா அதாவது டூப்ளிகேட் வந்துச்சுன்னா நீங்கள் வார்னிங் கொடுக்கணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களோட விஷயம்தான். ஸோ ஸ்டாப் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராக்ரஸே ஸ்டாப் ஆயிரும். அலர்ட் மெசேஜ் கொடுக்கும். இப்போ ஸ்டாப் அப்படிங்கிறத வச்சுட்டு டூப்ளிகேட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல போடுறோம். எரர் மெசேஜ் என்ன ஷோ ஆகணும் அப்படின்னா டு நாட் ரிப்பீட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். அவ்வளோதான். இந்த இதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆனந்த் அப்படிங்கிற நேமை ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் ஆனந்த் அப்படிங்கிற நேமை டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் காட்டும். ஸோ கேன்சல் கொடுத்தா இந்த இடத்துல வேல்யூஸ் போயிடும். ஸோ யாருனாலையுமே இந்த இடத்துல ஒரு டூப்ளிகேட் என்ட்ரியை இந்த இடத்துல போட முடியாது இந்த காலமில். ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மெயின்டைன் பண்ணும்போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸை ரொம்ப ஈஸியாக அவாய்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி எக்ஸலில் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி அதை வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் அனைத்தும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.